வணக்கம். வேல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன். ரஷ்யாவின் அரசு ஊடகமான ஆர்டிக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. ஆர்டி தொலைக்காட்சி நெட்வொர்க் உலகெங்கிலும் உள்ள ரகசிய செல்வாக்கு மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளில் பங்கேற்பதாக குற்றம் சாட்டியது. அத்துடன் ரஷ்ய இராணுவத்திற்கான ஆயுத கொள்முதலிலும் ஆர்டி தொடர்பு கொண்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அமெரிக்க இராஜாங்க அமைச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கையில், முன்பு ரஷ்யா டுடே என்று அழைக்கப்பட்ட ஆர்டி வெறுமனவே ஒரு ஊடகம் என்பதை தாண்டி சைபர் திறன்களை கொண்ட ஒரு நிறுவனமாக இருந்து வருகிறது. இந்த தகவல் நடவடிக்கைகள் ரகசிய செல்வாக்கு மற்றும் இராணுவ கொள்முதல் ஆகியவற்றிலும் ஈடுபட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா உட்பட உலகெங்கிலும் உள்ள நாடுகளை இலக்காக கொண்டுள்ளன. ஆர்டி மற்றும் சமூக ஊடகங்களில் இயங்கும் ஆர்டியின் துணை இணையதளங்கள் உக்ரைனில் உள்ள ரஷ்ய இராணுவ பிரிவுகளுக்கு பொருள் ஆதரவையும் ஆயுதங்களையும் வழங்கியதாகவும் வாஷிங்டன் குற்றம் சாட்டியது. ஆயுதங்களில் துப்பாக்கிகள், உடல் கவசம், ஆளற்ற விமானங்கள் மற்றும் பிற உபகரணங்கள் அடங்கும் என்று அமெரிக்க இராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பல வருடங்களாக உறவுகள் வலுவிழந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இந்த தடை அறிவிப்பு வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் 2002ஆம் ஆண்டு உக்ரைனில் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை வெளியிட்டு வருகிறது. அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா தலையிடுவதாக அமெரிக்க அதிகாரிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த வாரம் அமெரிக்க நீதித்துறை நவம்பரில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வாக்கெடுப்பில் தலையிடுவதற்கான ரஷ்ய முயற்சிகளை எதிர்ப்பதற்கு பல நடவடிக்கைகளை அறிவித்தது. இதில் மாஸ்கோ இயக்கிய செல்வாக்கு நடவடிக்கையில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 ஆர்டி ஊழியர்களுக்கு எதிரான குற்றவியல் குற்றச்சாட்டுகளும் அடங்குகின்றன. கோஸ்டியன்டின் கலாஷ்னிகோவ் மற்றும் எலினா அஃபனசியேவா என பெயரிடப்பட்ட 2 சந்தேக நபர்களும் வெளிநாட்டு முகவர்களாக பதிவு செய்யாமல் சட்டத்தை மீறியதாகவும், அவர்கள் ஆர்டி ஊடகத்திற்கு வழங்கிய தகவல் உள்ளடக்கத்திற்கு பணம் வழங்குவது மாஸ்கோ மீதான வாஷிங்டனின் பொருளாதார தடைகளை மீறுவதாகவும் அமெரிக்க நீதித்துறை கூறியது. எவ்வாறாயினும் 2 சந்தேக நபர்களும் மாஸ்கோவில் இருப்பதாலும் ரஷ்யாவுடன் அமெரிக்காவிடம் கைதி ஒப்படைப்பு ஒப்பந்தம் இல்லாததாலும் குற்றச்சாட்டுகள் அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒருபோதும் தண்டனையை உடனடியாக பெற்றுக் கொடுக்காது. வெள்ளிக்கிழமை ஆர்டி மீதான பொருளாதார தடைகள் பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், ரஷ்ய அரசு ஊடகம் அதன் புதிய ரகசிய புலனாய்வு திறன்கள், அதன் நீண்டகால பிரச்சார தவறான தகவல் முயற்சிகள் போன்றவற்றை மறைக்க விரும்புகிறது என்றார். ரஷ்யாவின் பொய்களுக்கு எங்களின் மிக சக்தி வாய்ந்த மாற்று மருந்து உண்மைதான் என்று பிளிங்கன் கூறினார். இருளின் மறைவின் கீழ் கிரெம்ளின் என்ன செய்ய முயற்சிக்கிறது என்பதை வெளி உலகுக்கு காட்டுவதில் ஆர்டி மீது விதிக்கப்பட்ட தடைகள் ஒரு பிரகாசமான ஒளியை பாய்ச்சுகிறது என்றும் அவர் கூறினார். ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் பிற இடங்களில் தவறான தகவல் மற்றும் போலி தாக்குதலை பரப்புவதற்கு முறையான செய்தித்தளங்களாக காட்டி இணையதளங்களை ஆர்டி உருவாக்கியுள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட ரஷ்ய உளவுத்துறையுடனான உறவுகளுடன் புதிய பிரிவுகளுடன் சைபர் செயற்பாடுகளை பயன்படுத்துவதையும் அதன் பின் ஆர்டி விரிவுபடுத்தப்பட்டதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். வாஷிங்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடமிருந்து கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை. CNN தொலைக்காட்சி ஆர்டியின் கருத்தை கேட்டதற்கு ஆர்டி ஒரு கேலி மின்னஞ்சல் மூலம் பதிலளித்தது. அந்த கேலி மின்னஞ்சல், நாங்கள் KGB தலைமையகத்தில் இருந்து நேராக ஒளிபரப்பி வருகிறோம் என்பதுதான். KGB என்பது சோவியத் யூனியனின் சக்தி வாய்ந்த உளவுத்துறை. சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்து பல நாடுகளாக உடைந்த போது உளவுத்துறை KGBயும் கலைக்கப்பட்டு விட்டது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் முன்பு KGBயில் பணிபுரிந்தவர். அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் ஆர்டி பற்றி பரபரப்பான அறிக்கைகளை முன்பே வெளியிட்டன. 2017ஆம் ஆண்டில் அமெரிக்க நீதித்துறை ஆர்டி நிறுவனத்தை அமெரிக்காவில் வெளிநாட்டு முகவராக பதிவு செய்யும்படி கட்டாயப்படுத்தியது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஹிலாரி கிளின்டன் பற்றிய எதிர்மறையான கவரேஜை வெளியிடுவதன் மூலம், அமெரிக்காவின் அரசியல் ஸ்தாபனங்களை விமர்சிப்பதன் மூலமும் டொனால்ட் ட்ரம்பை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க ஆர்டி உதவியதாக அமெரிக்க உளவு அமைப்புகள் குற்றம் சுமத்தின. CNN தொலைக்காட்சி வெளியிட்ட கருத்துப்படி உலகளவில் ஆர்டி செயல்படுவதை மிகவும் கடினமாக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்கா விரைவில் வெளியிடும். அமெரிக்க அதிகாரிகள் வரவிருக்கும் ஐநா பொதுச்சபையை பயன்படுத்தி ஆர்டியின் சவாலை எதிர்கொள்ள நட்பு நாடுகளின் கூட்டணியை உருவாக்க முயற்சிப்பார்கள் என்று அறிக்கை குறிப்பிட்டது.